சேரனும் கஸ்தூரியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. எங்க அப்பா எங்க சார்? நான் மெய்யநாதனோட பையன். அங்க உட்கார்ந்துருக்காருப்பா. என்னப்பா அதெல்லாம் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? உங்க ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க சார். நைட்டு என்ன நடந்துச்சு? யாரு உங்களை சொல்ல வச்சது? சொல்லுங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், குற்றவாளிய நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு கூட நான் சிரமம் வைக்காம நானே வந்து சரண் அடைஞ்சிருக்கேன். கம்ப்ளைண்ட அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் தான் கொலை பண்ணேன் சொல்றாரு. எங்க அப்பா இந்த கொலை பண்ணல, நடந்ததெல்லாம் நான் சொல்றேன். நீ பேசாம இருச்சேரன், நான் பேசிக்கிறேன். கொலை பண்ணேன்னு சொன்னது நானு. நடுவுல இவன் எதுக்கு சார் இந்த மாதிரி பேசுறீங்க? நைட்டு 2 பேரும் வெளியே போயிட்டு வந்தீங்கல்ல, திடீர்னு காலையில கொலை பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. பேச வர்ற நம்ம பையனையும் தடுக்கிறீங்க. பிரகாஷ் எங்க நம்ம வாழ்க்கையில விளையாடுறான்? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும், வாங்க. நைட்டு நீங்களும் உங்க அப்பாவும் வெளியே போயிட்டு வந்திருக்கீங்க. அதுல எனக்கு க்ளூ கிடைக்குதான்னு பாக்கணும். வாங்க தம்பி. சார், நான் கொலை செய்யலன்னு சொன்னாதானே நீங்க நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் வேணும். நானே செஞ்சுட்டேன்னு சொல்றேனே. சார நான் இன்னமும் நம்புறேன். யாரோ செஞ்ச கொலைக்கு சாரு பழிய ஏத்துக்கிற நினைக்கிறாரோ? இப்படி எல்லாம் செய்ய வேணான்னு சொல்லுங்க மேடம். ரெடி, இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டோம். டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அவர் சொல்றத வச்சுதான் கோர்ட்ல அவரை சப்மிட் பண்ண முடியும். புரிய வைங்க மேடம். அவர் நல்லதுக்காண்டி தான் நான் சொல்றேன். நீங்க எப்படி பண்றீங்க? நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? வாங்க போலாம். பா, நீங்க எந்த தப்பும் பண்ணல. வாங்கப்பா போலாம். அழாதம்மா. அப்பா சொல்றத கேளுங்கப்பா. ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா லாயரை வர வைக்க வேண்டியது இருக்கும். சொல்லியிருக்கேன்ல? சொல்லியிருக்கேன். ஆமா, ஸ்டேஷனுக்கு எதுக்கு வந்திருக்கோம்? ஏதாவது பிரச்சனையா? எனக்கே தெரியாத சக்தி, என்னன்னு கேக்குறேன். ஏன் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கோம்? காரணம் இருக்குடா. போங்க, தெரியும். வா உள்ள போய் பார்க்கலாம். இந்த ஆளுக்காண்டிலாம் என்ன ஸ்டேஷன் படி ஏற வச்சுட்டாங்க. மந்திரியாக போற நேரத்துல இது என்னடா பொழப்பு? நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. இந்த காரங்கனால பெரிய குடைச்சல் தான். நீ அப்படியே முடிச்சு விட்டு இருக்க கூடாது. விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி வாத்திய வெளியே அனுப்பி வைப்போம். யாரே இப்படிதான், எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு என்னன்னே தெரியும். ஏனாதன் சொல்றாரு, சேரா நீங்க நல்லா இருக்கணும்னு தான் இப்படி செய்யறேன். நீங்க யாரும் இதுல தலையிடாதீங்க பிளீஸ்பா. வேண்டாம்ப்பா. என்னப்பா நீங்க ஸ்டேஷன்ல இருக்கீங்க? அம்மா என்ன ஆச்சு? சக்தி கொஞ்சம் பொறுமையா இரு. இப்ப குற்றவாளி சக்தி, நீ அப்பாவுக்கு பக்கத்துல போக வேணாம். பேசுற சேரா? தள்ளுப்பா, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. என்ன ஆச்சு? அம்மா அவசரமா வர சொன்னாங்க. வந்தா நீங்க என்ன ஸ்டேஷன்ல இருக்கீங்க? சேரன் உங்களை குற்றவாளின்னு சொல்றான். சொல்லுங்கப்பா. நான் கொன்னுட்டேன் போல நேத்தம் பேசினான். கோவத்துல கொன்னுட்டேன். நானா சரண்டர் ஆயிட்டேன். எதுக்குமா வந்த? கிளம்புமா. அத்தி, அப்பன் கொலை பண்ணிட்டேன்னு சரண்டர் ஆனா பொண்ணு எப்படி நிம்மதியா வாழ முடியும்? எஃப்ஐஆர் ஏதாவது போட்டியா? இல்ல சார், இன்னும் போடல. நான் வீட்டுக்கு தான் சார் போக சொன்னேன். அவர் தான் கொலை பண்ணிட்டதா சாதிக்கிறார் சார். உங்களை பத்தி ஊருக்கே தெரியும். நீங்க அதட்டி கூட பேச மாட்டீங்களே. கொலை பண்றதுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும் தெரியுமா? முறைய தப்புன்னு சொல்ற நீங்க கொலை பண்ணீங்களா? மாமா விளையாடுறீங்க. வாங்க மாமா. பிரகாஷ கொல்லணும்னா எப்ப வேணாலும் கொண்டிருக்கலாம். நீங்க தேவையில்லாம பழிய தூக்கி போட்டிருக்கீங்கப்பா. வாங்கப்பா. அது மிரண்டால் காடு கொள்ளாது. அப்பா சொல்லி கொடுத்திருக்கேன்ல சக்தி, அதுதான் நடந்திருக்கு. அவன் என்னையும் என் குடும்பத்தையும் ரொம்ப தொந்தரவு பண்ணான். எனக்கு பொறுமை இல்ல, அதான் கொன்னுட்டேன். ஒரு ஆளா? என்ன சக்தி, அப்படி என்ன பிரச்சனை பண்ணா? கோயிலுக்கு போயிட்டு வர்றப்போ அவன் தானே பேசினா, நீயும் பார்த்தல சக்தி. என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். வாத்தி தலை மேல போட்டுக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. வேற வாங்க போலாம். சிவபதியோட சம்மந்தி நீங்க. தப்பே பண்ணியிருந்தாலும் உங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல. கொலையே பண்ணியிருந்தாலும் நீங்க எனக்கு சம்மந்தி ஆயிட்டீங்க. சக்தி வேலுக்காண்டி உங்களுக்கு நான் செஞ்சுதான் ஆகணும். உங்களை கம்பியனை வச்சுட்டு நாங்க போய் செவனேன்னு இருந்தா என்ன உறவு, என்ன குடும்பம் சொல்லுங்க? அம்மா, வாத்தியார எழுப்பி கூட்டிட்டு போங்க. வாங்க போலாம். வேலை வெளிய விஷயம் வர்றதுக்கு முன்னாடி எங்க காது கேட்டுச்சா உங்களுக்கு நல்ல நேரம்னு நினைச்சு வாங்க. சிவபதியா இவ்வளவு சொல்றாங்க, அவங்களுக்கு கட்டுப்பட்டு ஆகாது. இந்த கேஸ் வேணான்னு வாங்க சார். இப்போதைக்கு இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சார். என்ன மன்னிச்சிருங்க. ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அதுல தப்பிக்கிறது என் மனசாட்சி எனக்கு இடம் கொடுக்கல. இப்படி பண்ணுனா என் குற்ற உணர்வு என்ன கொன்றும். ஒழுக்கமும் நேர்மையும் தான் வாழ்க்கைன்னு என் பசங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனே அதுக்கு உதாரணமா இல்லாம அதிகாரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா அது சரியா வராது. எல்லாம் கிளம்புங்க. அதுக்கான தண்டனைய நான் அனுபவிச்சுக்கிறேன். கோவப்படுத்தாதையா. கொலை பண்ணிட்டு ஒதுங்கிட்டா உன் நேர்மைக்கு இழுக்குன்னு நீ சொல்ற. நல்லது சொல்லித்தர வாத்தியாரே கொலை பண்ணிட்டாருன்னு இதையும் உலகம் தப்பா தானே பேசும்.
விஷயம் நடந்ததா வெளியே தெரியறதுக்கு முன்னாடி நீ வந்த தடம் கூட தெரியாம அழிச்சிடலாம். இந்திரியா, மன்னிச்சிருங்க சிவபதி. உங்க வழி வேற, என் வழி வேற. நானாவே வாழ விடுங்க. என்னைய யாராலே மாத்த முடியாது. சொல்றேன், உங்களை மாத்திக்க முடியாதுல்ல. ஒரு முடிவாதான் இருக்கீரு. இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நானும் என் குடும்பமும் பேசுறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. அதனால நாங்களும் இங்க கடந்து அவமானப்பட முடியாது. உன்னை மதிச்சு இந்த சூழல்ல கை கொடுக்கலான்னு வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? நானும் என் மகனும் என் மருமகளும் இங்க எதுக்கு இருக்கணுங்கிற? மருமகளை கூட்டிட்டு கிளம்புங்க. உங்களை யாரும் உதவி கேட்டு வர சொல்லல. நான் பண்ணின தப்புக்கு யாரும் அவமானப்பட வேணாம். இதுதான் உங்க முடிவா? அப்பா சொன்னதுக்காண்டி இல்லாட்டியும் சக்திக்காண்டி கொஞ்சம் பாருங்க. மேல ஒன்னும் பண்ண முடியாது வேலா. உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வா. பொறுமை இல்ல, ஒரு சொந்தமும் எனக்கு வேண்டாம். ஆலயத்த வேலைய வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் பாரு. கணக்கு வாயா போலாம். அவங்க சொல்றதுதான் சரி, நீ போ. என்ன சேரா சொல்ற? அப்பாடா, அவங்கதான் சொல்றாங்களே, வா சக்தி போலாம். வேலா, கூட்டிட்டு போ. சக்தி போலாம். அப்பா வேலா, அப்பா விட்டுட்டு நான் எப்படி வருவேன்? பத்தி உனக்கே தெரியும்ல, அவர் பண்ணல இந்த கொலைய. நீ மாத்திரம் இல்ல, யாருமே நம்பல அவர் கொலை பண்ணிருப்பாருன்னு. என்ன கொலை பண்ணேன்னு அவர் சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? போலீஸே கேஸ் வேணான்னு சொன்னாலும் அவர் பிடிவாதம் பிடிக்கிறாரு. ஏன்னு தெரியல. அப்பா கோவப்பட்டோம், அவருக்கு சமமா இவரும் பிடிவாதம் பிடிக்கிறாரு. என்ன செய்ய சொல்ற? அப்பா ஹெல்ப் பண்ணலாட்டியும் நான் பண்ண சொல்லி கேட்கலாம். அப்பா பிடிவாதத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சக்தி? பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு போலீஸ்க்கும் தெரியல, நம்ம கிட்டயும் சொல்லல. சரி, வசூல் இருக்க நாங்களே கொலை செய்ய யோசிக்க மாட்டோம். இந்த மாதிரி சூழல் வேற மாதிரி மனுஷங்க சக்தி. மிரட்டுறதுக்கு பணிய வைக்கிறதுக்கு தான் பேசுவோம். ஆனா சுலபமா ஒரு உயிரை எடுக்க முடியாது யாராலையும். அம்மா ஏன் இவ்வளவு கன்ஃபார்மா இப்படி சொல்றாருன்னு எனக்கு தெரியல. இங்க இருந்தா 2 குடும்பத்துக்கும் பிரச்சனை. ஹெல்ப் பண்ணதான் வந்தாரு, அவர் சொல்லிதானே நமக்கே தெரியும். இப்ப அவர் சொல்றத கேட்போம். ஏன் உங்க அப்பாவை நாங்க ஒண்ணும் விட்டுட்டு போக மாட்டோம். பேசி பிரச்சனை ஆக்காம அமைதியா பேசி முடிப்போம். வா. இவ்வளவு நேரம் நிக்க கூடாது. வா சக்தி. ஜோதி சிவபதிக்கு போன் பண்ணிருக்காங்க. எந்த விஷயமா போனீங்கன்னு சொல்ல மாட்டேறீங்க? என்னாச்சு? டென்ஷன்ல வெறுப்பேத்தாத. என்னன்னா உனக்கு என்னடி? ஆபீஸ்ல இருந்து 2-3 பேரு நம்ம தென்னரசுக்கு போன் பண்ணிருக்காங்க. ஏதோ ஸ்டேஷன்ல இருக்கீங்களாமே. என்னமாமா சங்கதி? பத்திரிகைக்கும் எந்த விஷயமும் பேச வேணான்னு தென்னரசு கிட்ட சொல்லிரு. வீட்டுக்கு வரேன், வந்து நானே பாத்துக்கிறேன். மாமா, அந்த பேப்பர்காரங்கிட்ட தான் சொல்லல, என்கிட்டயுமா சொல்ல மாட்டீங்க? அவங்க போன் பண்ற அளவுக்கு என்னமாமா நடந்துச்சு? கட் பண்ணிடுறாங்க. சக்தி வேலையும் சிவபதி கூட்டிட்டு வர்றாரு கார்ல. அப்பா சொன்னத என்னால ஏத்துக்கவே முடியல வேலு. இங்க பாரு, எங்க அப்பா எல்லாத்தையும் சொல்லி பார்த்துட்டாரு, அவர் புரிஞ்சுக்கவே இல்லை. அம்மாவுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா சூழல் நல்லா புரிஞ்சிடும். ஒன்னும் அவரை கைவிடல, கொஞ்சம் யோசிக்கட்டும். ஆசக்தி, நீங்க வர்றது தெரிஞ்சிருந்தா நான் உங்களை வரவேற்காம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்க மாட்டேன். தகவல் சரியா வரல சாமி. ஏன் சொல்லாம விட்ட? சாமி இப்படி காக்க வச்சுட்டோம்ல. பதட்டப்படாத. உன் மேனேஜருக்கு நான் வர்றது தெரியாது. அவசரமா சில விஷயங்களை உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு ஞான திருஷ்டியில உணர்த்து வந்துட்டேன். நீ இப்ப பிரச்சனையில இருக்க, சரியா? மலருமா, நாளை பார்க்கலாம். இன்று துருக்கியின் நாணயம் லிரா. நாளை சந்திப்போம்.